ராஜ்ய சேவைக்கேண்ட ஆய்வையின் வெடிவீமாக் ஜனபதி அனுரபுரேதி கியாய் என்பதாக இந்த தகவல் இவ்வாறு வெளியாக இருக்கிறது. தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்திகளையும் நாம் அவதானிக்கும் போது அரசு சேவை பொதுமக்களது உரிமைகளில் ஒன்று என்றும் அரசு ஊழியர்களுக்கு நியாயமான அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்படும், அரசு சேவையை விரைவில் பலப்படுத்தப்படும் என்பதாக ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். எனவே அரசு ஊழியர்களுக்கு நியாயமான அடிப்படை சம்பளத்தினை நாம் வரவு செலவு திட்டத்தினூடாக வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற கருத்தினை இவ்வாறு ஜனாதிபதி முன்வைத்திருக்கிறார். பொதுமக்கள் உரிமை என்ற வகையிலும் அரசு அதிகாரிகளின் பொறுப்பு என்ற வகையிலும் அரசவை பலப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதியினால் இவ்வாறு கூறப்படுகிறது. தற்போதுள்ள அரசு சேவையில் பிரஜைகள் திருப்தி அடையவில்லை என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அரசாங்க சேவையை டிஜிட்டல் மயமாக்குவதனூடாக பிரஜைகளுக்கு வினைத்திறனான சேவையினை வழங்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அனுராதபுரம் மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற அனுராதபுரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே ஜனாதிபதியினால் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. எதிர்வரும் ஜூன் மாதத்துக்குள் அரசு சேவையில் சரியான தரவு கட்டமைப்பு ஒன்றை தயாரிப்பதற்கு செயலாற்றி வருவதாகவும் தற்போது அரசு சேவையில் உள்ள தரவுகளின் அடிப்படையில் சரியான தீர்மானங்களை எடுப்பதற்கான இயலுமை இல்லை எனவும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசு ஊழியர்களுக்கான நியாயமான அடிப்படை சம்பள அதிகரிப்பு மற்றும் ஓய்வூதியம் பெறுவோரின் சம்பள முரண்பாடுகளை 3 வருடங்களுக்குள் முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான முன்மொழிவுகள் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமாரவினால் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. அரசேவை வலுப்படுத்துவது மற்றும் அரசேவைக்கான செலவை நிர்வகிப்பதன் அவசியம் குறித்து இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் அரசு சேவையில் காணப்படும் அத்தியாவசியமான 30,000 வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டதோடு அது தொடர்பான நிதி ஒதுக்கீடுகளுக்கான முன்மொழிவுகளை இவ்வருட வரவு செலவு திட்டத்தில் முன்வைப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. தொழில்நுட்ப காரணங்களால் நேர்முக பரீட்சைகளில் தாமதமாகக்கூடிய வெற்றிடங்கள் குறித்தும் இங்கு ஆலோசிக்கப்பட்டதுடன் ஒருங்கிணைந்த அரசு சேவை மூலம் மனித வளத்தை சரியான முறையில் முகாமைத்துவம் செய்வது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. அனுராதபுரம் மாவட்டத்தின் கல்வி, சுகாதாரம், நீர்ப்பாசனம், விவசாயம், காட்டு யானைகள் பிரச்சனை உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இதன்போது ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அனுராதபுரம் மாவட்டத்தை சுற்றுலா பிரதேசமாக அபிவிருத்தி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதோடு சிட்டி பிராண்டிங் முறையை பயன்படுத்தி அனுராதபுரத்தை சுற்றுலா பயணிகளை கவரும் இடமாக மாற்றுவது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகை தரும் அனுராதபுரத்தை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக திறப்பதற்கான பெரும் சாத்தியங்கள் காணப்படுவதோடு இலங்கையின் முதல் ராசதானிகள் மற்றும் முதலாவது குளம் கட்டப்பட்ட இடம் என்ற அடிப்படையில் வெளிநாட்டவரை கவரும் வகையில் மேம்படுத்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. சமூக மனப்பான்மையில் மாற்றத்தை ஏற்படுத்தி சிறந்த சமூகத்தை உருவாக்க கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி மேலும் வலியுறுத்தியிருக்கிறார். அனுராதபுரம் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவர், வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க, நீர்ப்பாசனம் மற்றும் விவசாய பிரதி அமைச்சர் வைத்தியர் சுசில் ரணசிங்க, வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த ஜனதாச, பாராளுமன்ற உறுப்பினர்களான சுசந்தகுமார் நவரத்ன, கலாநிதி சிறநாயக்கார, சட்டத்திரணி ஏ ஜீவந்த, பாக்கியஸ்ரீ ஹேரத் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள் என்பதாக இந்த செய்தியில் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது.